தோழிக்கு நம்ம வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். ம் நீ காலையில் என்ன சமைக்க போறேன்னா ம் ஒரே சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. அப்படியா? ஆமாம். ம் ஒரு சாதம். கேரட்டு பீட்ரூட்டு ம் உருளைக்கிழங்கு இது போட்டு 3 போட்டு குருமா. சரி. சுண்டக்காய் மசாலா. அதுக்கு தக்காளி சுண்டக்காய் மசாலைக்கு வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். நான் இருக்கணும் ஒரு டம்ளரில் இங்கே உரிச்சு வச்சேன். சுண்டக்காய் என்ன திடீர்னு எடுத்துருக்கீங்க? சுண்டக்காய் உடம்புக்கு நல்லது, அது போட்டு வச்சோம்னா கெட்டு போயிடும். அதனால சரி. அதில் என்ன சத்து இருக்கு? அயன் சத்து இருக்கு. இரும்பு சத்தா? ஆமாம். அப்புறம் இதுலேயும் அது என்னது மாதுளம்பழத்தில் என்ன சத்து இருக்கு? அதுவும் அயன் கண்டென்ட். அதுவும் அயன் கண்டென்ட். ரெண்டுமே அயன் கண்டென்ட்டா? இந்த அயன் கண்டென்ட் புளிக்குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். புளிக்குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு இன்னைக்கு குழம்பு வேண்டாம். அந்த இது இருக்கு, அதனால குழம்பு வேண்டாம். குருமாவில் நம்மளுக்கு ஒரு வேலைக்கு தான் நல்லா இருக்கு, இன்னொரு வேலைக்கு கெட்டு போயிருது. இல்லை, நல்லா இருக்கும். இப்போ காலையில் போட்டால் மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே கெட்டு போயிடும். அதுக்கு மேலே கெட்டு போயிடும். ஏன்னா தேங்காய் ஊற்றுறனால. தேங்காய் ஊற்றுறனால. புளி ஊற்ற மாட்டோம். தேங்காய் ஊற்றுனா அந்த பொருள் எவ்வளோ நேரத்துக்கு நல்லா இருக்கும்? தேங்காய் ஊற்றுனா அது ஒரு மத்தியானம் 3 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். கிளைமேட் கொஞ்சம் மழை மாதிரி இருந்தா சாயந்தரம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். கிளைமேட்டை பொறுத்து தான் இது கெட்டுறது இல்லை. ஓ. அப்புறம் பிளாக் ஸ்டார் நிறைய ஆடுறது உள்ள சீத்தமுள்ள வந்து அப்படி இருக்கு. எல்லாருமே பிளாக் ஸ்டார் இருக்குதுங்களே. ரஜினி மாதிரி ஆயிட்டேன். சூப்பர் ஸ்டார் மாதிரி பிளாக் ஸ்டார் ஆயிட்டானே. பரவாயில்ல. எப்படி இருந்தவன் எங்கே கிடந்தவன் இப்போ போய் ஜீ தமிழ்ல எல்லா பொண்ணுங்களும் ஒருத்தனை எங்கே வரைக்கும் அதுகளோட உட்காந்து சாப்பிட்றேன். அதுகளோட சொல்லுதுங்க பிளாக் ஸ்டாருங்குதுங்க. டீசெண்ட் ஆகிட்டேன். டீசெண்ட்னா ட்ரெஸ்ஸில் டீசெண்ட்டு. ஆனால் ட்ரெஸ்ஸில் டீசெண்ட் ஆகிட்டேன். நல்ல வருமானம் வருது போல அவனுக்கு. நல்ல வளையிறேன், நல்ல டான்ஸ் ஆடுறேன். ஆனால் அவன் ஆடுற டான்ஸ் பிடிச்சிருக்காம உங்களுக்குங்களா? சீத்தமில்ல பரவாயில்ல, அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்காது. அதனாலதான் அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்காக எடுக்கிறாங்க. பரவாயில்ல, ஜீ தமிழுக்கு போயிட்டேன். படத்துக்கு போயிடுவேன். அப்படி ஆமாம், சின்ன சின்ன கேரக்டர் கூப்பிடுவாங்க. படத்தில் இந்த லூஸ் மேன் நடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த காய் கொட்டுறதுல கொட்டணும். என்னது கொட்ட போறீங்க? வடிச்சு வடிகட்டுறது. தண்ணியை வடிகட்ட. தண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்களா? இப்போ அரிசி கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஆமாம், அரிசி கழுவுறது பிளாஸ்டிக். ஆமாம். நீங்கள் இப்போ அரிசி எப்படி கழுவுவீங்க? நான் சும்மா இல்லை மேமி, அரிசி அந்த வடிகட்டுறது நான் கையில் வடிகட்டிடுவேன். அதுகளுக்கு அந்த இது சின்ன சின்ன ஓட்டை உள்ள பிளாஸ்டிக் டப்பையாக இருந்துச்சுன்னா அதுலேயே வடிகட்டிடுங்க. தண்ணி அதில் போயிரும்ல. நாங்கள் என்ன இப்படி அரிசியை கீழே வச்சுட்டு இப்படி வடிகட்டுவோம். அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ தூரம் பத்தாது. ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணுற பிள்ளைகளுக்கு. அதனால அதுக்கு அந்த இது தேவைப்படுமா? ஆனால் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அரிசி கீழே விடாம இந்த வாட்டி வாங்கிட்டு வந்த அரிசி வேற ஏதோ ஒன்று நினைக்கிறேன். கலரும் நல்லா இல்லை. ஏமே அரிசி கீழே விழுக்காம இருந்தால் சரிதான். ஆமாம். கழுவையில். ஆனால் கழுவுறதும் கழுவிடணும். எத்தனை கழுவணும்? ஒரு 4-5 கழுவிடுவேன். நல்ல அரிசி தான், 70 ரூபா அரிசி தான். அதே எத்தனை கழுவுதேனா? அப்போ மற்ற அரிசியெல்லாம் ரேஸ் அரிசியும் 5 வாட்டி கழுவிடுவேன். இட்லிக்கு ஊற போட்டேன்னா அதெல்லாம் எல்லா அரிசியுமே 5 வாட்டி கழுவிடுவீங்களா? ஆமாம். இந்த மிஷினில் போகிற மாதிரி 5 வாட்டி போட்டு அரைக்கிற மாதிரியா? ஆமாம். வலிக்கு நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறேன்னு சொன்னீங்க ஒரு நாள். மிளகாத்தூள் அரைப்போம். அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? யார்தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? பார்க்கறது இல்லை ரொம்ப வீடியோ. இது நம்ம ரூட்டு பார்த்தீங்களே? இது நம்ம ரூட்டா? அதில் என்ன பார்த்தீங்க? அவர் என்ன பண்ணாரு? எனக்கு அது வீட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணாங்க நேற்று? நேற்று ஹோம் டூர் அவங்க ஊரை சுற்றி காமிச்சேன். அவங்க ஊர் என்னென்ன பண்ணுறாங்க ஊரில்?
முதல் நாள் வீடு சுற்றி காமிச்சேன். நேற்று கோயம்புத்தூர் அவங்க வீடு. ஏதோ சொன்னீங்களே அவங்க அப்பா வராரு அது இதுன்னு. அவர் வந்து எனக்கு வேலை இருக்கு நீ சுற்றி காமிட்டான்ட்டு போயிட்டாரு. எனக்கு மாடு என்னமோ பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஓ, அவர் இவனோட எல்லா நேரமும் இருக்கிறதுல. ஆமா, அவருக்கு வேற வேலை இருக்கு. அவங்க அம்மா அப்பளம் வாங்க வந்துச்சு கடைக்கு. அப்பளம் வாங்கிட்டு போயிடுச்சு. அதுவும் இப்போ அப்பளம் வேணும்னா இன்னைக்கு இப்போதான் போய் வாங்குறாளா? ஏற்கனவே வாங்கி வச்சுக்கலாம். அதான் சொன்னீங்களே வீடு அவங்க வீடு எப்படி இருக்கு? மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே இந்த அவங்க கேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ரெடிமேடா தான் போய் வாங்குறா? இல்ல, அரைச்சி அது அப்படியே மொத்தமா ஒரு பிளாஸ்டிக் டப்பா பெரிய டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து அந்த அப்படியே குழம்புக்கு அரைக்கி குழம்புக்கு போடும். நம்மளாம் பத்திரமா உள்ள வச்சிருந்துட்டு சின்ன டப்பாவில் அள்ளிட்டு போடுறோம். ஆமா, அவங்க அந்த மாதிரி இல்ல. குக்கர்ல ஏற்றிருக்காங்க. குக்கர்ல எல்லா காயும் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஏற்றிருக்கேன். அப்புறம் இது தருண் சந்தர் சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு நிறைய போட்டுதான். ஆமா, கருமா அது புள்ள நல்லாவே இல்லை பொண்ணு. இது மண்டைய பார்த்தா இத்த தண்டி இருக்கு. மண்டையும் மூஞ்சியும் இத்த தண்டி. ஆனா அது பண்ற ரியாக்ஷனுக்கெல்லாம் பாக்குது. அது என்ன முகம் இத்த தண்டி இருக்கு, பின்னாடி வடிஞ்சிருமா? அப்படித்தான் போல. நம்ம இப்ப தாரணேஷ்க்கு மண்டை பின்னாடி பெருசா இருக்குன்னு சொன்னோம்ல. ஆமா, அது வந்து எல்லா பிள்ளைக்குமே இருக்கும். அது சரியாயிடும். இந்த கூறு தண்டி இருக்காது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம். தண்டி பிள்ளைய நம்ம பார்க்கல. அது இப்ப பிறக்கிற பிள்ளைய ஒரு பிள்ளைய பேஸ் அப்படிதான் இருக்கு போல. ஆனா அவங்க டாக்டர்களுக்கு தான் சிரமம் எடுக்கிறவங்களுக்குல. ஆமா, புள்ள எத்து தண்டி இருக்கு. உலையில அரிசி போட்டுடலாங்க. கொதிக்குது. அரிசி போட்டுடலாம். உங்க அண்ணன் வாட்டி ஜாலியா தெரியுதேன் ஊர்ல. அவனுக்கு என்ன கவலை? வீடு மக வீடு கட்டுறா, மக பார்த்துக்குவாமான்னு கல்யாணம் பண்றதுக்கு. நம்ம வந்து எப்பவும் போல தடங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீ பண்ணிருவியா? இப்ப வந்து கிரேபரேசம் பண்ண போயெல்லாம் அடுத்து தடங்கள் பண்ணணும். எப்படி தடங்கள் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன இல்லாம இல்ல என்னைய இல்லாம கிரேபரேசம் பண்ணிருவீங்களா அப்படின்னு உடனே அவங்க வந்து தனியா இவனை விரிச்சு வச்சுட்டு பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்து கல்யாணத்துக்கு அவன் பொறுப்படுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவன் மகனே இல்லைன்னு சொல்றேன். நல்லா கைலியை கட்டிக்கிட்டு அவன் பாட சிவன் கோயில்ல என்னவோ சிவன் கோயில அவனுக்கு தாங்கிற மாதிரி ஜாலியா தெரியுது. சிவன் கோயிலுக்குள்ள வீட்டு போறானா? சிவன் கோயிலுக்குள்ள இல்ல, சிவன் கோயில் அந்த வெளியே அந்த பிசிசி பேங்க் ஏடிஎம் கிட்ட. மம்மி கட்டிங்காரனால இங்கே வந்துட்டீங்களா? தேங்காய் தெரிவிட்டு வெயில் காலம் வந்து விட்டது. வெயில் காலம் இல்லை, இனிமேல மழைக்காலம். விட்டாது ஐப்பசி மழைக்காலம். அது என்னமோ வெயில் அப்படி போடுது. ஓ, ஆனால் எவ்வளோ செட்டிங் ஆகுது மம்மி? அப்பா என்ன பண்ணுறேன்னே தெரியல. உங்கள் அண்ணன் எல்லாம் தனியாக அந்த அக்கறைப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே அக்கா இப்போ அக்கறைப்படணும்னு நம்மெல்லாம் இப்போ ஒரு விஷயம் இப்போ நீ போய் இதை பண்ணிட்டு வாப்பான்னா அவன் அதை கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அவன் அதை முடிச்சுட்டு அந்த செயல் முடிக்கிற வரைக்கும் நம்ம அக்கறைப்படுறோம்ல. இப்போ அது மாதிரி உங்கள் அண்ணன்லாம் இல்லை வீடு வேட அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் கரெக்டாக கட்டுவாங்களே, காசு இவ்வளோ திங்கிறாங்களே அப்படி இப்படின்னு எதுவுமே நினைக்க மாட்டாங்களா? அதுக்கு அவங்க அந்த அளவுக்கு தலையிட்டு விடல. எப்படின்னு தெரியல. இவன் தலையிட்டானா வீடு கட்டவே முடியாது. வீடு கட்ட தெரியாது. என்ன இவன் தலையிட்டானா அவங்க எல்லாரும் ஓடிடணும் வேலைக்காரங்க கூட. அதே
அதனால இவன் தலையிடாம அவங்களுடைய இதுல பார்க்கல. அவங்க அந்த பயலுக்காக செய்யறாரு. அப்ப அந்த பழைய இடம் இருந்ததா அதை விட்டு கொடுக்கணும்ல. மாட்டேங்கிறேன். அதையும் கூட வேலைக்கு போகும் சொல்லி கையிலே வச்சுட்டு போனோம். மகன் ரோட்ல திண்டாடட்டும்னு நினைக்கிறேன். அவங்க குடிச்சு என்னவோ பண்ணட்டு நம்ம அந்த வீட்டை இப்போ விற்று கொடுத்துக்கூடாதுன்னு கையில் வச்சு. அந்த அவங்களுக்கு பின்னாடி இருந்தது தான் உங்கள் அண்ணன்ட்டு இடம். அவங்க வித்துட்டா தானே மம்மி? ஆமாம், ரெங்கம்மா வீடு வித்துட்டாரு. இல்லை, நம்ம உங்கள் அண்ணன் வீடு. ஆமாம் ஆமாம், இது பாப்பம்மா வீடு. அவங்களே இதே ரேட்டு தான் சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு சொன்னார். 4.5 லட்சம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து வித்துட்டாங்கன்னு சொன்னார்ல. இவனா அதே மாதிரி செய்தியில் என்னைக்காவது விற்பான்னு பார்த்தா விற்கவே மாட்டேன். கொடுக்க மாட்டேங்கிறேன். அது அது வந்து 4.5 வித்தாங்க. இது வந்து 4. அது 4.5 உள்ள இருக்கிறதே வாங்கியிருக்கிறாங்க. யார் அப்படி ஏமாந்து போவாங்கண்ணா தெரியல. அது யாரும் படப்பு விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ரோட்டு மேலேயா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து 2 சைடு. நம்மளுக்கு வந்து 2 சைடுமே படி வச்சுக்கலாம் மம்மி. ஆனால் நம்ம அப்படி இருந்த இடத்தையே நம்ம எப்படி கொடுத்தோம்? இவ்வளோதான் கொடுத்தோம். இவங்க வந்து நம்மோட இடத்த தாண்டி தானே அவங்கள்ட்ட இடமே. ஆனால் வந்து அதை நான் வந்து 4:30 கொடுத்துருக்கா. ஆனால் நம்ம வீட்டு நல்லா போவோம், நம்மகிட்ட 5 கூட போவோம். நம்ம 2 பக்கம் வாசல் ஏமாத்தி தான் வாங்கிட்டேன். பட்டு கிடப்பேன். புரோக்கர்ட்ட எல்லாம் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஆச்சு 2.25 3 இப்படிதான் சொன்னாங்க. நான் உடனே இவர் 3க்கு கரெக்டா தாரைங்கிறாரு. நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டேன். சரி, நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். ஆனா அவர்கிட்ட வாங்கின காசு ஏதோ ஒரு நல்லதுக்கு ஆரம்பிச்சு. என்ன கார் வாங்கினா அதுல அதை நினைச்சுக்க வேண்டியதான். ஒவ்வொருத்திட்ட வாங்குற காசு அது நல்ல பயனா இருக்காது, ஒர்த்தே ஆகாது. ஆமா, அந்த காசுல தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கார் வாங்கினோம் அந்த இடத்துக்கு. பரவாயில்ல. அந்த கார், இந்த கார் அதில் தான் வாங்கினோம். டெபாசிட் போட்டுருக்கோம். கார் எவ்வளோ ஃபுல் ரேட் கேஷ் கொடுத்துவாங்க? கேஷ் கொடுத்துவாங்களே. 2.5 லட்சமா நம்ம கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி டியூவில் தான். மீதி டியூவும் இப்போ 3 வருஷம் கட்டிட்டோம். 3 வருஷத்துக்கிட்ட கட்டிட்டோம். ஓ, எத்தனை வருஷம் டியூ போட்டிருக்கீங்க? 5 வருஷம். 5 வருஷம் டியூ. 5 வருஷம்னா ஈஸியாக கட்டிட முடியுமா அம்மை? இதெல்லாம் கட்டிட்டுமே, இன்னும் கொஞ்சம் தானே. இதுவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, எல்லாரும் வீட்டுல அம்மாஸ் லைஃப், அம்மாவோட லைஃப். ஆமா ஆமா, அந்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைய 2 ஆனா கார் வச்சிருக்கு. அம்மாவை கார்ல தான் கூட்டிட்டு போகுது, கார்ல தான் வருது. யாரு டிரைவ் பண்ணுவான்னு தெரியல. அதையிலே இப்ப டிரைவ் பண்ணுது. சிவப்பு கலர் கார் பொம்பளை பிள்ளையில டிரைவ் பண்ணுதுங்களே. ஒரு பொண்ணு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குது. அது 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்க போகுது. அதனால நல்லா செலவழிக்கிறாங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க. அம்மா அப்பா 2 பொண்ணுங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலை பார்க்கறது, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா, கல்யாணம் ஆகலையான்னு தெரியல. ஆனா அந்த அம்மாவுக்கு வயசு இருக்கும். இந்த 2வது பொண்ணு கல்யாணம் வேண்டான்ட்டு தியாகமா இருக்கா என்னன்னு தெரியல. இல்லைன்னா வயசு இருக்கும், இந்த பொண்ணுக்கும் வயசு இருக்கும். அதோட பேசே காட்டாது. அது வீடியோ மட்டும்தான் எடுக்கும். ஆனா அம்மா நீ என்னம்மா பண்ற அப்படிங்க, அன்னைக்கு பெட்ரூம்ல அம்மா படுக்க போயிருந்துச்சு. நான் படுக்க போறேம்மா, நீ எல்லாரும் கேக்குறாங்க உன்னுடைய தலைவலி காது வலி எல்லாம் எப்படி சரி பண்ணான்னு கேக்குறாங்கம்மா, சொல்லுமா அப்படின்னுச்சு. அதுக்குதான் வீடியோ எடுக்குது அந்த புள்ள. நீ பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. உடனே அம்மா சொல்லிச்சு, நாங்க இந்த காது டாக்டர்கிட்ட போனோம். அவரும் நீங்க வெள்ளனா தூங்கிடணும், நீங்க எதுவும் ரொம்ப பார்க்க கூடாது, 8:30க்கெல்லாம் தூங்கி காலையில 7:30க்கு தான் எழுந்திருக்கணும் அப்படின்ட்டாரு. அதே மாதிரியே நரம்பு டாக்டர்கிட்ட போனோம், தலைவலி ப்ரெஷர் எல்லாம் கூட இருந்துச்சு. அவரும் அதே மாதிரியே சொன்னாராம், நீங்க எந்த பொறுப்பும் எதையும் நினைக்க கூடாது, கவலைப்படக்கூடாது, கடவுள் இருக்காரு பார்த்துப்பாரு, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதே நடக்கும். நம்ம கஷ்டப்பட்டதுனால எதுவும் மாற போறது இல்ல. அதனால நீங்க உங்க உடம்பை எதவா பார்த்துக்கோங்க. மனசுல எந்த வார்த்தையும் ஏத்திக்க வேண்டாம். ஆனா மனசுல பாரம் ஏத்தாம இருக்க முடியாது. ஏத்திக்காதியே என்ன, அது நல்லது தானே, அது உண்மை தானே. நம்ம என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். நம்ம பாரத்தை ஏத்தினாப்புல அந்த கஷ்டம் குறைஞ்சிருந்தா என்ன? இல்லை மேம், அதுக்காக நம்ம எல்லாத்தையும் அசால்ட்டாக வர முடியாதுல்ல. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கி வந்து நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாக எல்லாம் பண்ணிடலாம், இன்றைக்கி வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணிடலாம்னு நினைக்கிறோம்.
திடீர்னு ஒரு நேரம் ஒரு வேலை கூட பார்த்துட்டா ஆக இந்த வேலை பாதிக்கப்பட்டு போச்சேன்னு நினைக்கிறான். அப்படி வேலைகள் வேணா முடியாத ஒரு காரியம். அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற, நான் யோசிச்சு சொல்லலாம், பொண்ணை பார்க்கலாமே தவிர அது முடிக்கிறது என் கையில கிடையாது. என்ன அதை நினைச்சு நான் கவலைப்படுறதுலயும் அர்த்தம் இல்லையா? ஐயோ இந்த பிள்ளைய இப்படி விட்டுட்டமே நான் கவலைப்படுறதுலயும் அர்த்தம் இல்லையே. இது ஆனா தேடல் கரெக்டா இருந்தா எப்படி இருக்குது. தேடல் கரெக்டா இல்ல. வீடு கட்டுறதுதான் கல்யாணம் முடியறதும் கடவுள் கையில தான் இருக்கு, நம்ம கையில கிடையாது. நேத்து கூட இந்த பக்கத்து வீட்டுல பேசும்போது அவங்க சொன்னாங்க, வீடு கட்டுறதும் கல்யாணம் முடியறதும் நம்ம கொடுக்கலாமே தவிர அதோட ஃபைனல் முடிவு கடவுள் கையில தான் இருக்கு. என்ன ஃபைனல் டச் கடவுள் கையில தான் இருக்கு. நானா பிரயோஜன் எனக்கு முன்னாடி குத்து சொல்லியிருக்காரு. நான் இந்த முதல்ல நம்ம இந்த ஊருக்கு வந்த புதுசுல ரொம்ப இந்த ஆஃபீஸ்க்கு நடந்து போவேன், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. எப்படியாவது நான் +2 படிச்சிருக்கேன், எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம்னு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் விட்டு இறங்கின உடனே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ரொம்ப தூரம் நடக்கணும். வெயில்ல வேகாது வெயில நடந்து போவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளைல எப்படிங்க அப்பா திட்டணும் அப்படின்னு சொல்லி நடந்து போய் ஒரு வாட்டி நடந்து வரையில நடந்ததே ரிட்டர்ன் வருவேன். நடந்து போயிட்டு ஒரு 36-37 வயசு இருக்கும். அப்ப நடந்துதான் ரிட்டர்ன்ல வருவேன். வந்து வீட்டுக்கு வந்தா தலைவலி விண்ணு தெரிக்குது. அப்புறம் குத்துஸ்ட்டு போனேன். போனா டாக்டர் சுத்தமா எனக்கு நிக்கவே மாட்டேன்ட்டு. அப்புறம் குத்துஸ் சொன்னாரு, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, விதி என்னவோ அதே நடக்கும். இதுக்காக நீங்க கவலைப்பட்டு வெயில்ல போய் கஷ்டப்பட்டு எதுக்கு, இது இப்படியே கட்டுறாரு, அதே நடக்கும் டாக்டர். அதனால நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கிட்டு நீங்க பத்திரமா இருங்க. இனிமேல் வெயில் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது அப்படி வேற. அதுல இருந்து அது ஆனா அதுக்கப்புறம் வெயில் எல்லாம் போகுதே ஆரம்பிச்சேன். இப்பதான் சுத்தமா வெயில்ல போறேன். நான் எப்போ 2 வீலர் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அப்பையிலேருந்து வெயிலில் போகிறது குறைஞ்சி. ஆமாம், இல்லைன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்தா தெரியாது, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் வீட்டுக்காக. வாழ்க்கையே கஷ்டம்தான். வாழ்க்கையே கஷ்டம், போராட்டம், வாழ்க்கையே கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் இருக்கையில் அம்மாட்ட அடி வாங்கி அம்மா கொண்டு விடுவாங்களோன்னு பயம். எங்கள் அம்மா என்னையும் எங்கள் அண்ணனையும் அப்படியும் நல்ல பிறகு கட்டையாலே அடிக்கும். நாங்க ரொம்ப அடம் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கையிலே எங்களை அப்படி சாத்தோம் எங்க அம்மா. அதனால அங்கே அடி வாங்கி சாக முடியாதுடா, கல்யாணத்தை பண்ணி விடுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போனீங்க. அப்ப நாங்களாம் என்ன சொன்னா, எப்படியோ நல்லவனா கெட்டவனா எங்களுக்கு ஒரு தாலியை கட்டி விடு, நாங்க எப்படியோ வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லிதான் எங்க அம்மாட்ட ஒரு தாலியை கட்டி விட சொன்னோம். அந்த மாதிரி தாலியை கட்டி விட்டா ஏதோ நம்ம வீடு நம்ம புருஷன். யாருக்கு புருஷன் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஆயிக்கலாது. அது கொண்டு எனக்கு ஒண்ணுமே ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு இது இல்லை, என்னமோ அப்படியே இதுவாட்ட ஹஸ்பண்டு. சரி மாமியா வீட்டை பார்த்தீங்கன்னா மாமியா மாமனாரும் ஒண்ணுக்கு லாய்க்கல. அவங்களும் பொறுப்பு இல்லை. அவங்க இப்போ ஏம்ட்டு நகையை விட்டு அவங்க திம்பாரு. என்னோட ஜுவல்ஸை நான் கொடுத்து வச்சுட்டு வந்தேன்னா எனக்கே தெரியாம எடுத்து அவங்க திம்பாரு. அந்த மாதிரி அவங்க மாமியா மாமனாரு. நாத்தனாக்களும் அதே மாதிரிதான். அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நகையை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறவங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க. என்னுடைய வாழ்க்கை இப்போ போராட்டத்தை பாருங்க. என்னோட ஜுவல்ஸ் பூரா மாமியா மாமனார் எடுத்துக்கிட்டாரு. ஜுவல்ஸ்னா எவ்வளோ? ஜுவல்ஸ் ஒரு 15-20 பவுன் இருக்கும். அப்போ செயின் 8 பவுன் செயின், 4 வளையல் எல்லாம் மாமியா எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. எனக்கே என் ஹஸ்பண்டுக்கும். நாங்க போய் பாக்குறோம், நகையே இல்லை. நாங்க பொழைக்க போயிட்டோம். இதெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு நான் பீரோல வச்சுக்கிட்டு நாங்க பொழைக்க போனோமேட்டு ஒரு செயின் 2 வளையல் மட்டும் போட்டுக்கிட்டு மீதி எல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கு நீங்க இங்கேயே இருந்து பொழைச்சிருந்தா கூட அதுகளை காப்பாத்திருக்கோம். ஆமா, வந்து பார்த்தா இல்லை. அப்புறம் என்ன எதுன்னு கேட்டா அவர் அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு தப்பிக்கிறாரு. அவர் நம்மகிட்ட மட்டும் இல்ல, வடக்குள்ள உள்ள வீட்டெல்லாம் அப்படித்தான் பண்ணாரு. அதாவது நேர்வழியில போகாம குறுக்கோடி ஈஸியா போவார். அதனாலதான் இப்ப குடும்பமே மாட்டிக்கிட்டு முடியுது. குடும்பம் மாட்டிக்குதுன்னா யாருக்குமே புத்தி இல்லை. இல்லை மம்மி, அங்கே இல்லை மம்மி, நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம்ல, படிச்சிருந்தாலும் ராயவரத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு மலுங்கலை இது மூளையே. இப்போ நம்ம இவ்வளோ இப்போ இங்கே இன்னைக்கு எழுந்திரிச்சோம்னா இத்தனை வேலை பார்க்குறோம். சீக்கிரம் வாட்டர் பாட்டில் தண்ணி அப்படி பேக் எடு, லேப்டாப் தூக்கி வை அப்படின்னு இவ்வளோ வேலை பார்க்குறோமா. இப்போ அங்கே போனீங்கன்னு வச்சுங்களேன்,
லேப்டாப் வைக்கணுமா? இருங்க வைக்கிறேன். ஏன் அப்படி? அந்த வீட்டுக்கான ராசியா இல்லை என்னவோ தெரியல. ஆழ்மலை வந்து சுறுசுறுப்பா இருக்கு. அங்கே ராயவரம் வந்து மதன்னு இருக்கு, ஒரு போதை மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல, எனக்கு அப்படித்தான் இருக்கும். நம்ம அங்கே அதனால அவங்க இருக்கவங்களையும் குறை சொல்றது அதில் வேலை இல்லை. அவங்க மூளையும் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். நம்ம இப்போ இதை வந்து அவசரமாக பண்ணணும்னு பண்ணுறோம். அவங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதனால தானே அப்பா போய் அந்த தூணில் படுத்திருந்தாங்கன்னா அவங்க வாடு ஜாலியாக படுத்து. அது மாதிரி அங்கே போனாவே இன்னும் அப்படிதான் அந்த கல்லில் படுத்திருப்பான்னு சொல்லுவீங்கல்ல. அது ஒரு சாய்வான கல் மாதிரி இருக்கும்ல. அப்படிலாம் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்க இறந்ததுக்கப்புறம் வேலை வாங்குவோம், கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும். நம்ம தான் +2 முடிய படிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்குலாம் நடந்து போய் மனு கொடுப்பேன். மனு கொடுத்து நமக்கு வேலை வாங்குவோம்னு நினச்சி போயிருந்தேன். அது என்னடானா கடைசி அவர் டிஎன்பிசி குரூப் 4 எழுதுங்கன்னாரு. புக்கு வாங்கி படிங்க, 4 எழுதுங்கன்னாரு. ஏன் இந்த இதில் போட மாட்டாங்களா? இந்த விடோ இதில் போட மாட்டாங்களா? சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதில் போட மாட்டாங்களா? ஏன் அது அப்பவே போட்டிருந்தா நீங்கள் வாங்கியிருக்கலாம். அது போட மாட்டேன். கொஞ்சம் காசு கொடுக்குறோம். கொஞ்சம் காசு எதுவும் கொடுத்து வாங்க முடியல. காசு என்ன சுத்தமா இல்லையே. கொஞ்சோண்டு தான், கொஞ்சம் கூட இல்லையே. நல்லவராக தான் இருந்தார். நான் எப்போ போனாலும் சொல்லுவார். அப்புறம் லாஸ்ட் எந்த ஐடியா சொன்னாரு, குரூப் 2 எழுதுங்க, குரூப் 4 எழுதுங்க அப்படின்னாரு. குரூப் 4 எழுதும் புக்கு 4 இதுதான் படித்தேன். ஐயோ இதை படிக்கிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு அப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு அந்த வேலையை சரி நீ முடிச்சா பிள்ளைகளை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையில அவன் 9th 10th +1 +2 வந்தா. +2ல நல்ல மார்க் வாங்கினான். சரி அதில் படிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிஇ கொண்டு போய் சேர்த்தேன் மவுன்சியனில். பிஇ ஃபர்ஸ்ட் இயர் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்தேன். மவுன்சியனில் கொண்டு போய் சேர்த்தேன். சரி 4 வருஷம் முடிஞ்சோடனே சம்பாரிச்சுவா குடிச்சிருவா அப்படின்னு. 4 வருஷம் முடிஞ்சிச்சு. வெறும் 9,000 வாங்கினான். ஸ்டார்டிங்கில் 8,000 9,000 வாங்கினேன். சரி இது 9,000 வாங்குறாங்கன்னா அப்புறம் அவன் சொன்னா எல்லா பிள்ளைகளும் எம்இ படிக்குதுமா, நானும் எம்இ படிக்கிறேன். இதுல அது என்னமோ இல்லை அழகப்பா அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி இதுலயே படிக்கிறேன் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிக்க வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்இ 2 வருஷம் படித்தா. எம்இ 2 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சம்பளம் கூட கிடைக்கும் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் இவங்க மவுன்சியன்ல வேலைக்கு வச்சிருந்தா 23,000 கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 23,000 கொடுத்தாங்க. சரி மவுன்சியன்ல வேலைக்கு இருக்கல ஒரு 1.5 வருஷம் தான் இருந்திருப்பா. அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணணும். அவ என்னை கல்யாணம் பண்ணுன்னு பாடப்படுத்தினேன். அப்ப என்ன 23 24 வயசு தான் இருக்கும். இல்லை 25 ஆச்சு. 25 கல்யாணம் பண்ணல 25. அவங்க குடும்பது 23 24. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் 25ல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 25ல் பண்ணோம். 25ல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி நான் ஒரு ஆளாகவே இல்லை எல்லா நகையும் திருப்பி எல்லா நகையும் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணினேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மணியெல்லாம் வச்சுருந்தீங்களா? கல்யாணம் பண்ணுறது நகை இருந்துச்சு, மேற்கொண்டு செலவுக்கு இந்த வீடு கொடுத்த காசு இருந்துச்சு. இதே எல்ஐசியில் எடுத்தீங்களா? எல்ஐசியில் கொஞ்சம் எடுத்தேன். பேங்க்ல 2.25 லட்ச ரூபா கிடந்துச்சு. பேங்க்ல 2.25 லட்ச ரூபா கிடந்துச்சு. அதெல்லாம் போட்டுதான் கல்யாணம் பண்ணோம். கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா வெறும் கேஷ் மட்டும் செலவாயிருக்கு கல்யாணத்துக்கு. அவ்வளவு நகை இல்லாம 9 லட்ச ரூபா கேஷ் மட்டும் செலவாயிருக்கு. அவங்களுக்கு 1 லட்சம் என்னமோ கொடுத்தோம். நம்ம 2 பேரும் கொண்டு போய் 1 லட்சம் கொடுத்தோம் அவங்களுக்கு. இப்படிலாம் செலவாச்சு. அதுவே 9 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. லிக்விட் கேஷ் மட்டும் 9 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. மேலக்காரனுக்கு தாளக்காரனுக்கு கல்யாண மண்டபத்துக்கு போட்டோக்கே எனக்கு 65,000 வாங்கினாங்க. அந்த போட்டோ என்னமோ கரிஷ்மா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 65,000 வாங்கினாங்க அந்த போட்டோ. கரிஷ்மா பிரிண்ட் அப்படியெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணா அங்கேயும் 1 மாதம் 1.5 மாதம் தான் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இருக்க மாட்டேன்ட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் சரி அதுவும் போய் கெஞ்சினேன். ஐயான்னு அவங்கள்ட்ட காலில் கெஞ்சினேன். இவளும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, அவங்களும் வச்சுக்கிற மாதிரி தெரியல. சரி என்னவோ சரி அப்படி நேரம் விட்டு அதுக்கும் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வரையில நான் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு போய் பாத்ரூம் போகிட்டு இறங்கி போனேன். இறங்கி போனா எனக்கு குழப்பம் வந்துச்சுன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தலை தான் பயங்கர பிரச்சனையாகும்.
ஏதாவது பிள்ளைய ஏதாவது செட்டில் பண்ணிச்சுங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தலை தான் மெயினா இருக்கும். தலை தான் சரியா வராது. எனக்கு ஏதோ குழம்புற மாதிரி இருந்துச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்து நான் வேற பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். வரிசையா பஸ், மேங்களூர் பஸ் வரிசையா சாப்பிட்ற நிப்பாட்டுவாங்க. நான் வேற பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். என்கிட்ட பர்ஸும் இல்ல, பையும் இல்ல. என்னடான்னு ஏறி தேடி பாக்குறேன், காணும். வேற பஸ்ல உட்காந்துருக்கான். அவளை கூட்டிக்கிட்டு வரையில பிள்ளைகளால என் நிலைமை எவ்வளவு குறைஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்புறம் மாறிட்டீங்களா? திருப்பி அப்புறம் இறங்கி ஐயோ இந்த பஸ் இல்லையே, எந்த பஸ்ன்னு பார்த்தேன். அப்புறம் சைடுல வித்த அது கூப்பிடவும் கூப்பிடாது. என் பக்கிய அம்மான்னு கத்தி கூப்பிடலாம் கூப்பிடாதுங்க. அப்படி கௌரவமா உட்காந்து நான் பெற்றிருக்க பைக்கிய அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு நானே தேடி ஏறி வந்து அப்புறம் நல்ல வேலை உட்காந்துட்டேன் இந்த பஸ்ல. சுதாரிச்சிட்டீங்களா? எங்கே நம்மளோட வந்து ஆள் இல்லையேன்னு. அப்புறம் எப்படி சொன்னீங்கல்ல, ஏதோ ஒரு இந்த வேலைக்கு கொண்டு போய் வேலை டிக்கெட் இல்லாமல் இது பண்ணோம். ஆமாம், அப்பயும் அப்படித்தான். ஏதோ வேலைக்கு சேர்ப்போம்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படித்தோடனே வேறு காலேஜில் கொண்டு சேர்ப்போம். பிஇ முடிச்சோடனே சேர்ப்போம்னா ஒரு காலேஜில் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வேலைக்கு படித்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ காலேஜில் கொண்டு சேர்ப்போம்னா அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு மனசு ரொம்ப தடுமாட்டாயி பஸ்ஸுக்கு காசு வச்சுக்கேன், டிக்கெட் எடுக்காம வந்துட்டேன். செக்கர் வந்துட்டேன். கேட்டேன் மனசுல பிள்ளைய ஏதாவது குழப்பம் பண்ணா, பிள்ளைய சரியில்லைன்னா வாழ்க்கையே வீணா போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்றதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை போயிருக்கு. அப்புறம் என்ன நீங்க செக்கர் வந்தோடனே அப்புறம் சொன்னேன், ஐயா நான் காசு வச்சிருக்கேன், மறந்துட்டேன். எனக்கு ஏதோ ஒரு நினைப்புல நான் டிக்கெட் எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு நான் பிள்ளைகளால நிறைய நில தடுமாறுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பிள்ளைகளால ஏதோ என் பிள்ளை நல்ல பிள்ளைலாம் கிடையாது. ஏதோ அதுகளை வச்சு இந்த அளவுக்கு வந்தது நான் பெருசு. அது மாதிரி ஒரு வாட்டி முத்துமனா ஏதோ செட்டில் பண்ணான்ட்டு நான் வந்து ஒரு கொடை எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன கொடை எடுத்துக்கிட்டு வந்து மழைக்கு இந்த பாய் கடையில வந்து ஏதோ வாங்க வந்தேன். கடைசி என்ன ஒண்ணு கொடை எடுத்து வந்தனா என்னன்னு தெரியல, வந்து வாங்க வந்தேன். இவ பண்ண பிரச்சனையில எனக்கு மண்டை குடைச்சல் ரொம்ப ஆயிடுச்சு. மண்டை குடைச்சல் ரொம்ப ஆனோன்னா நான் சரி சரின்னு விற்குன்னு வந்து சாமானை வாங்கிட்டு போயிடும்ட்டு சாமானை வாங்கிட்டு அந்த அமௌண்ட் கூட நான் வச்சிருந்ததை தூக்கிட்டு வந்துட்டேன். அமௌண்ட் கூட தான் நான் நினைச்சுக்கிட்டேன். எனக்கு மனசுல அவ்வளவு ஒரு பாரம் பிள்ளைய பண்றது. அது தூக்கிட்டு வந்து அது பின்னாடியே உடையாந்து ஆச்சு வச்சு இது ஏமிட்டு போட்டாச்சு அப்படின்ச்சு. நான் எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதுன்ட்டு. ஆனால் பிள்ளையும் சரியில்லைன்னா வாழ்க்கையும் வீணா போயிடும். அப்படிதான் இருக்கு என்னோட நிலைமை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இவர்கிட்ட வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏதோ ஓரளவு பரவாயில்ல. அவங்க தாங்கிக்கிறாங்க எல்லா கஷ்டத்தையும். அவங்க எல்லா ஸ்டெப்லையும் தாங்கிக்கிறாங்க. அவ பண்ற எல்லாத்தையும் அட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க தாங்கிக்கிறாங்க. இதே என்ன எங்க இல்ல இருந்திருந்தாங்க நான் நேரம் பரலவும் போயிருக்கணும். இவன் கொஞ்சம் பரவாயில்ல. இவனும் அப்படி ஒன்றும் நல்லவன் கிடையாது. கொஞ்சம் பரவாயில்ல. நான் அவளுக்கு பெட்ரு. அவளுக்கும் பெட்ரு. ஆனால் பிள்ளைய ஒன்றும் நல்ல பிள்ளை இல்லை, நல்ல வம்சம் இல்லை. நான் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் உங்களை இழுத்து விடலாம். பிரச்சனை இல்லை. நேற்று பண்ணது எப்படி நேற்று இல்லை, அந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிங்களா? என்னால் பிள்ளைய மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்க வாழ்க்கையே வேஸ்ட்டு. அதுக்கு தான் ரஜினி அந்த படத்தில் சொன்னார். ஆமாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறது, பிள்ளைய சொன்னது கேட்கல, பிள்ளைய எதுக்கல. நம்ம பிள்ளைகளுக்காக ஓடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். பிள்ளைய அந்த அந்த இதுலேயும் பிள்ளைய சொன்னது கேட்கல. அது நினச்சி அப்படி தெரியுதுன்னாக்கா நம்ம அப்புறம் அதில் நம்ம என்னன்னு வாழ்றது சொல்லி பார்க்கலாம். இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆமாம். இல்லை யாரை சொல்றது? 36 வயசுல ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு யாரோடையாவது போயிருக்கலாம்ல. போய் திரும்ப விட்டுட்டானா திரும்ப வந்து தானே திரும்ப ஏதோ ஒரு ஆளோடையாவது போராடி போகும்ல. ஒரு ஆளோட இல்ல, அவன் விட்டுட்டான்னா எப்படி அது வந்து முறையான வாழ்க்கை வாழ்ந்தோம்னாவது இருக்கும்ல. அது முறையான வாழ்க்கை வராது. இது நீங்க இருந்தது அதுதான் கரெக்ட். அதுதான் யோசிக்கணும்ல. அம்மா ஒரு ஆளா பாவம் கஷ்டப்படுறாரு. இல்ல இதுதான் கரெக்ட். நல்லா சொல்லுவேன்.
ஆனா மத்த ஜாதி பிள்ளைகள்லாம் ஓரளவுக்கு கரெக்டா இருக்குது. இந்த சொல்லல அம்மூஸ் லைஃப் அந்த அம்மா ரொம்ப சும்மா அந்த அம்மாவால எதுவும் வேலையே ரொம்ப பார்க்க முடியாது, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுலாம். அந்த அம்மா காலையில 8:30க்குள்ள 7:30க்கு தான் எந்திரிக்குது. அதுக்குள்ளேயும் பொண்ணு சமைச்சு வச்சிருக்குது, சமைச்சு எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கு. அது வந்து இந்த கொல்லையில அந்த மரத்தை கூப்பிடுது, இந்த கொல்லையில மரத்துல இலை கிடக்கும்ல, வேலையெல்லாம் பாக்குதானா? வேலை கொஞ்சம் கொஞ்சம் பாக்குது. அதால இதுக்கு அந்த மரத்தை கூப்பிடுது, சாமி படமெல்லாம் எடுத்து விளக்குது, சாமிக்கு கூப்பிட்டு வைக்குது, இந்த வேலையெல்லாம் பாக்குது. பிள்ளைங்க சமைச்சிருது. இப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க, கல்யாணம் ஆன பிள்ளையும் நல்லா ஹெல்ப் பண்ணுது, இந்த பிள்ளையும் ஹெல்ப் பண்ணுது. வேலைக்கு போறேன் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேங்கல, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எல்லாம் பண்ணி சமைச்சு எடுத்துக்கிட்டு போகுது. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தானே மம்மி போகுது. போனாலும் ஒண்ணுதான் போகாட்டி ஒண்ணுதான். கவர்மெண்ட்ல வேலை வாங்குற வரைக்கும் தான் கஷ்டம். வாங்கியாச்சுன்னா நம்ம தான் ராஜா. நான் 10 மணி தான் வருவேன். விஏஓலாம் பாருங்க, 10 மணி 11 மணிக்கு தான் வருவார். ஒரு நேரம் எனக்கு வேலை இருந்தால் வரமாட்டாரு. இப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து ஏதாவது கவர்மெண்ட்ல வேலை வாங்கலாம்னு சொல்லி சொன்னா, என் மக வந்து மாப்பிள்ளை சொன்னியான்னு மாப்பிள்ளை நினைச்சா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க மாப்பிள்ளை நினைச்சா பணம் நான் தாரன்ட்டேன், ஏதோ கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதை அவங்கள்ட்ட சொல்றது கூட அவளுக்கு வலிக்குதான். அப்புறம் இந்த பிள்ளையெல்லாம் என்ன பிள்ளை பிள்ளைகள் நினைச்சாதான் அது நடக்குதா நடக்கலையா சொல்லியாவது பார்க்கலாம்ல. ஆமா, ஏன் நடக்கும்னு முயற்சி பண்ணி தான் சொல்லணும். அவளுக்கு எப்படி நான் பண்ணேன், ஏன் நானும் என்னால முடியாது, நான் ஒரு லேடியா இருக்கேன், நான் எதுவும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன்னா நீ யாரும் உட்காந்துட்டு போல. அதான் இதை புரிஞ்சுக்கவே இல்லை ஒரு சிலர் மம்மி. இப்போ வந்து தனக்கு கிடைச்சிட்டா போதும், அடுத்தவள் கிடைச்சானே கிடைக்காட்டினா. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், சரி நாளைக்கு அவளோட பிள்ளைய கல்யாணம் போய் நின்னாதுன்னு அவளுக்கு அவங்க அந்த அளவுக்கு யோசிக்கல மம்மி. இப்போ நான் இன்னொரு ஆளும் ஃப்ரெண்டாக இருக்கோம்னு வச்சுங்க, பஸ்ஸில் ஏறுறோம், அந்த ஆளுக்கு ஃப்ரெண்ட் ஆளுக்கு இடம் கிடைச்சிச்சு, எனக்கு இடம் கிடைக்கலன்னு வச்சுங்க. நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், எனக்கு இடம் கிடைச்சிச்சு அவருக்கு இடம் கிடைக்கலன்னா அவருக்கு எங்கேயாவது இடம் இருந்தால் பார்த்து சொல்லுவேன், அங்கே இடம் இருக்குது பாருங்க, ஃப்ரெண்ட் இல்லை இங்கே பேக்கில் இடம் இருக்குது பாருங்க, சைடில் இடம் இருக்குது பாருங்க, அங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லுவேன். இப்போ இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் உட்காந்துட்டேன் அவன் நின்னா என்னன்னு கேட்டு என்ன அந்த மாதிரி செகண்ட் டைப், அந்த மாதிரி டைப். ஆனா இப்ப சேகர் மாமா மகள்லாம் என்ன பண்ணுது, எங்க அன்னை மகாதட்சுமி கேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஓரளவு வசதியா நம்ம அப்படித்தான் வாக்கப்பட்டுச்சு. இவங்க அளவு இல்ல, இவங்க மாசம் 12 லட்சம் 15 லட்சம் சம்பாதிப்பாங்க. இவங்க எங்க மாப்பிள்ள அவர் ஒரு 3 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பாரு, அவ்வளவுதான். ஆனா அதுலயே தனக்கு ஒரு வீடு சொந்தமா கட்டிக்கிட்டாரு, அம்மா அப்பா வீடு இல்லாம தனியா ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு கட்டிக்கிட்டாரு. அதுவும் இல்லாம கிட்ட பொண்டாட்டியோட அம்மா வீட்டுக்கு அதுக்கு ஒரு வீடு கட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரே 30 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கி பில்டிங் கட்டி இருக்காரு. இப்ப ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும் பில்டிங், 90 லட்சம் ரூபா வந்திருக்கும் அவருக்கு. அதை கட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்பி ஒருத்தன் இருக்கேன், அந்த பொண்ணுக்கு தம்பி, எங்க அண்ணனுக்கு மகன் ஒருத்தன் இருக்கேன். இவன் எங்க அண்ணன் மகனே இல்லைன்ட்டுருவேன். ஆனா அந்த பொண்ணு அந்த தம்பிக்கு வச்சு சோறு கொடுத்தாதே, அதுதான் பாசமா வச்சிருக்கிறதுனால அவனுக்காக வீடு கட்டுது. வீடு கட்டி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டோம்னா நமக்கு நாளைக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான பெருமை. யாருமே பொறுப்படுத்திக்கலன்னா குடும்பம் எப்படிடா பொறுப்பா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. நான் பெத்த பத்தியே நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டேங்குது. நான் பெத்தது நான் என்ன பண்ணுவேன், மாசம் 15 லட்சம் ரூபாய் இன்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 crore மேல ரொட்டேஷன் ஆகுது. 1 crore. அப்படி இருக்கையில ஒரு உதவி செய்யக்கூடாதா, ஒரு வேலைக்கு தம்பியை சேர்த்து விடக்கூடாதா? இல்லைன்னா அவங்க ஆபீஸ்ல தான் வேலைக்கு அது போட்டுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒரு கவர்மெண்ட் வேலைக்குல பணத்தை கொடுத்து சேர்த்து விடக்கூடாது. பெரிய பெரிய ஆளெல்லாம் கைக்குள்ள வச்சுருக்காரு. நம்ம என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? அதனால மனசு சமயத்துல ரொம்ப இதாகிடுது. என்னடா பண்றது, பக்கியும் சரியில்லை, அவ்வளவுதான். நம்ம பெத்த பக்கியும் சரியில்லை. எங்க மாமியார் வீட்டு பக்கம் அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஆத்தினாவெல்லாம் எல்லாமே அது எல்லாம் பிச்சை எடுக்குதுங்க. அப்படி கேரக்டர் இருந்துட்டு பிச்சை எடுக்குதுங்க. அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரியே தான் இருக்குதுங்க. அது எல்லாம் அப்படித்தான். இவங்களும் இப்போ இப்படித்தான். நான் விட்டுருந்தேன்னா நான் ஏற்றி வச்சனால நீங்க உட்காந்துக்கிட்டு நான் ஏறிட்டேன், நீ என்ன ஒன்றுலையோ பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்காவ. என்னவோ போங்க. நம்ம எனக்கு அதுதான் ரொம்ப மனக்கவலையா இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுபட்டு செஞ்சுட்டேன்.
இப்போ அவளுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணுமா, மேவேலைக்கு ஆள் இருக்கு, சமைக்கிறதுக்கு ஆள் வேணுமா, மாசமா இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால சமையலுக்கு ஆள் வேணுமா. அதுவும் என்னை வாமான்னு கூப்பிடல, என்னை வாமா நீ வாமான்னு கூப்பிடல. அவளுக்கே நீ வந்தா என்ன வைப்ப, நீ வந்தா என்ன கிளிப்ப அப்படிங்கிற. சரி அவ எப்படி சொல்றவள்கிட்ட நம்ம என்னத்து பண்றது. நான் வந்து விழுந்து போய் அவள்கிட்ட அடி வாங்கிட்டு பண்ண முடியுமா, அதெல்லாம் முடியாது. ஒன்றும் ஆன பிள்ளை இல்லை, ஆனால் இது இல்லை, என்னவோ கடவுள் முடியும் தான் நடக்கணும். தேங்காய் நறுக்கியாச்சா மம்மி? தேங்காய் திரிக்கிட்டாங்க. சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஆனால் நிறைய பிள்ளை அப்படி தான் இருக்குது, அதான் நீங்கள் இதில் பார்த்துச்சு இல்லை. சரி சமைச்சிட்டு பார்ப்போம். நீ காலையில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சுட சுட சாதம். இன்னைக்கு மாவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால சாதமே போட்டேன். சப்பாத்தி எல்லாம் போட நேரம் இல்லை. சுட சுட சாதம், குருமா, பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தேங்காய் இது முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றின குருமா, இது சுண்டைக்காய் மசாலா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.